தேங்காய் பால் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல குக்கரை வச்சு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிந்தி இலை, அன்னாச்சி பூ, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், 3 பெரிய வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டு மைய அரைச்சி அதையும் போட்டுக்கணும். 3 பெரிய தக்காளி அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. 3 பெரிய வெங்காயம் 3 பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரில் நான் நல்லா அரைச்சி போடுறதுனால நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். அதனால் 3 வெங்காயம் 3 தக்காளியை அரைச்சி போட்டிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வந்துடும். நல்லா எண்ணெய் திரிகிற அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 1 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கிறேன். 1 கிலோ மட்டன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மட்டனில் அந்த மசாலா இறங்குற அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டிங்கன்னா, தண்ணியே நான் ஊற்றலை, ஆனால் அந்த மட்டனில் உள்ள தண்ணியே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. நம்ம ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மசாலா மட்டனில் இறங்கி நல்லா மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மட்டனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு குக்கரை மூடி ஒரு 7 விசில் 8 விசில் விடுங்க. நான் ஒரு 8 விசில் விட்டுருக்கிறேன். 8 விசில் வந்த பிறகு நீங்கள் விசில் அடங்கின பிறகு நம்ம மூடியை திறந்து கொதிக்க விடணும். மறுபடியும் கேஸை ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்றவங்க போட தேவையில்ல. மிளகுத்தூள் கொஞ்சம் நான் போட்டுருக்கிறேன். மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதித்த பிறகு தேங்காய் பால் அரைச்சி வச்ச தேங்காய் பால் வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் மட்டும் ஊற்றுங்க, இல்லைன்னா தண்ணி ஆகிடும் குழம்பு, நமக்கு கிரேவி மாதிரி வராது. திக்கான தேங்காய் பால் மட்டும் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு வேறு பாத்திரத்தில் மாற்றி கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம கொத்தமல்லியை மேலே தூவி நம்ம சாப்பிட வேண்டியது தான். என்னோடய ஸ்டைலில் தேங்காய் பால் மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். இதேமாரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.